స్నేహమో ప్రేమమో ఈడిలా నిర్ణయమో పేరిలా మాయమో కేంద్రియే సుఖమో யாவுமே மாறுதே பூமிதானிதமோ சக்கரே. நீத்து என்னங்க இன்னைக்கு நாள் காலேஜ் இன்னும் அலங்காரம் பண்ணி முடியலையா? நிதோஷா, இதோ வரேம்மா, கிளம்பிட்டேன், வரேன். ஏடி சீக்கிரம் வா, லேட் ஆகுது. நான் கிளம்பிட்டேம்மா, போயிட்டு வரேன். சரிட்டி, நாள் காலேஜ் கவனமாக இருக்கணும், போகிறது வரலாம் கவனமாக இருக்கணும், அங்கங்கே யார்ட்டையும் பேசக்கூடாது, கவனமாக இருட்டி. சுபின் இருக்கான், பசங்க கூடலாம் பேசாத. சுபின்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கேன், அவனை பார்த்துக்குவான். சரிம்மா, எத்தனை கவனமாக இருக்கணும், நான் என்னை பார்த்துக்கிறேம்மா. நீங்கள் பயப்படாமல் இருங்க, போயிட்டேன். என்ன இது, நம்மளை சீக்கிரமாக வர சொல்லிட்டு இங்கே யாருமே காணும். ஐயோ, எப்போ வருவாங்கன்னா தெரியலையே. ஹே நீட்டு, எப்போ வந்த? ஐயோ, நான் தான் லேட்டா? சீக்கிரமாக வந்துட்ட போல. நீ வேற ஏன்டி, நானே ஏன் சீக்கிரம் வந்து நின்றுட்டுருக்கேன். எனக்கு யாருமே தெரியல, நம்ம எல்லாரும் புதுசு. இங்கே யாரும் பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. இந்த பூர்வி பசங்க யாருமே காணும். பூர்வியை பற்றி சொல்லவே வேணாம், நல்ல காலத்துலேயே லேட்டாக தான் வருவா. இப்போ அப்போ பசங்க வந்திருப்பானுங்கன்னு நினச்சேன், அவனுங்களும் வரலையோ? வரலட்டி, வந்தால் தான் பரவாயில்லைங்க. நானே இங்கே தனியாக நின்றுட்டுருக்கேன், அவனுங்களாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்களா. ஹாய், என் பேர் நிவி. நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரா? ஆமாம், நாங்களும் ஃபர்ஸ்ட் இயர் தான். என்னோட பேர் தானே? இது நீத்து. நீத்து நித்துஷா என்னோட பேர். ஓகே, நீங்கள் இருங்க, நான் என்னோட அக்கா சீனியர் இங்கே தான் படிக்கிறாங்க, நான் அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆ சரி நிவி. என்னடி, அவளாக வந்தா, அவளாக பேசணும், அவளே கிளம்பிட்டா. எனக்கும் அதாண்டி ஒன்றுமே புரியல. இங்கே இருக்கவங்கெல்லாம் ஏதோ மாதிரி இருக்காங்க, பார்ப்போம். நீ அதுக்கு மேலே நிதுஷா, பயப்படாதடி, இங்கே எல்லாருமே புதுசு தான். சரி சரி, ஆனாலும் பயம் இருக்க தானடி செய்யும். ஹே தனா, நீத்து, எப்படி வந்தீங்க? சீக்கிரமே வந்துட்டீங்க போல. நாங்கள் எப்போவுமே சீக்கிரமாக தான் வரோம், நீ தான் எப்பயும் போல லேட்டாகவே வந்துக்கிட்டு இருக்க. எப்போ ஃபோன் பண்ண? இப்போ நீ வந்திருக்க? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தா டேரெக்டாக செகண்ட் இயர் போயிருப்பேன். அப்படி சொல்லி நீத்து, எப்போ பார்த்தாலும் லேட். இதில் வேற நம்மளை கூப்பிட்டு அவசரம் வேற படுத்திட்டா. நான் 7 மணிக்கெல்லாம் காலேஜில் இருப்பேன், 8 மணிக்கெல்லாம் காலேஜில் இருப்பேன்னு. வந்திருக்க நேரத்தை பாரு, 9:30. நீ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடி. அது தெரிஞ்சது தானே. சரி சரி, என்ன ஹேர் ஸ்டைல்லாம் புதுசாக இருக்குது? அது ஒன்றும் இல்லட்டி, எங்கள் அக்கா நேற்றுக்கு வந்திருந்தாளா, அவன் கூட்டிகிட்டு போய் ஹேர் கட் பண்ணி விட்டா, அதனால தான். அதுவும் இல்லாமல் ஸ்கூலில் இருந்த மாதிரியே காலேஜில் இருக்க முடியாது இல்லடி, கொஞ்சம் நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கணும்ல. நீ சொல்கிறதும் சரிதான். ஆனால் எங்கள் வீட்டிலலாம் முடி வெட்டணும்னு கேட்டாலே போதும், எங்கள் அம்மா காலையில் ஆரம்பித்து மத்தியானம் வரைக்கும் என்னை திட்டுண்டி. எங்கள் அம்மா தாயை விரிச்சு போகிறதுக்கே திட்டுவாங்க, அதுக்கு நீ எவ்வளவோ பரவாயில்லடி. உங்கள் அக்கா கூட்டிகிட்டு போய் உனக்கு ஹேர் கட் பண்ணி விட்டுருக்காங்க. பரவாயில்ல. சரி நீத்து, சுபி ஜெகன் அஜயனா எங்கே? அவனுங்களை தாண்டி நாங்களும் தேடிட்டு இருக்கோம், அவனுங்களும் இன்னும் வரல. நீ கால் பண்ணியா அவனுக்கு? ஆமாம், நான் கால் பண்ணேன், காலேஜ்குள்ளே வந்துட்டேன்னு சொன்னாங்க, ஆனால் எங்கேன்னு தெரியலையே. இன்னொரு தடவை கால் பண்ணி பாருடி. நீத்து, நீ எங்கடி ட்ரெஸ் எடுத்த? நான் ஆன்லைனில் தானே வாங்கினேன், எல்லா ட்ரெஸ்ஸுமே ஆன்லைனில் தான் வாங்கினேன். வேணா நீ? எனக்கு எங்கள் மாமா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்கடி, நான் எதுவும் போய் பார்த்தெல்லாம் வாங்கலை. எனக்கே எங்கள் அண்ணன் எடுத்துகிட்டு வரது தான் சொன்னாங்க, ஆனால் நான் தான் வேண்டவே வேண்டாம், நான் ஆன்லைன்லேயே வாங்கிக்கிறேன்னு ஆரம்பிச்சு ஆன்லைன்லேயே போட்டேன் எல்லா ட்ரெஸ்ஸும். ஆமாண்டி, ஆன்லைனில் எங்கே போய் இப்போலாம் யார் தான் வெளியே போய் வாங்குறா, எல்லாருமே ஆன்லைனில் தான் வாங்குறாங்க. கலெக்ஷன்ஸும் நல்லா இருக்குது, வெளியே இப்போலாம் கலெக்ஷன்ஸ் எவ்வளோக்கும் நல்லாவும் இல்லை. நீ டவுன் போனியா? டவுனில் பார்த்தியா, ஒரு கடையில் கூட கலெக்ஷன்ஸ் நல்லா இல்லடி. ஆமாண்டி, நானும் பார்த்தேன். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா டவுனுக்கு தான் கூப்பிட்டு போனாங்க, நானே எடுத்து தரேன்ட்டு. அப்புறம் போய் பார்த்தா இது நல்லா இல்லைங்கனால தான் நான் ஆன்லைன்லேயே போடுறேன்னு சொன்னேன் அம்மாட்ட. ஆன்லைனில் போடுறது பிரச்சனை இல்லைடி, சம்டைம்ஸ் வந்துட்டு டேமேஜாக வருது. ஒரு நேரம் பிக்சரில் இருக்க மாதிரி இது இருக்க மாட்டேங்கி, ட்ரெஸ் இருக்க மாட்டேங்கி, அதுதான் பிரச்சனை. இதுக்கு 2-3 ட்ரெஸ் நான் ரிட்டர்ன் தான் பண்ணேன், எங்கள் அம்மா அதுக்கும் திட்டு வாங்கினேன் அவங்கள்ட்ட. ஆமாண்டி. சரி, ஏதாவது சொன்னாங்களா? ஃபஸ்ட் இயர் கிளாஸுக்கு போங்க இல்லை எதுவுமே சொல்லலையா? ஏன் நம்ம வெளியே நின்றுட்டுருக்கோம்? அதைத்தான் நானும் கேட்குறேன், யாரும் வரல, யாரும் எதுவுமே சொல்லலை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்துச்சு, அந்த பொண்ணு பேர் நிதின்னு நினைக்கிறேன். அதான் வந்துச்சு, பேர் சொல்லிச்சு, அது மாதிரி போயிடுச்சு. அவங்க அக்காவை பார்க்க போகிறேன், ஃபர்ஸ்ட் இயர் தான். ஒருவேளை நம்மளும் மேலே போய் பார்க்கலாமா? இருடி, சுபி வரல இன்னும். சுபி ஜெகனஜா எங்கே தான் இருக்கானுக்குள்ள தெரியல.
ஆச்சு சுபி, நீ எவ்வளோ நேரம் லேட் இப்போ முத நாள் நீயும் லேட்டாக வரையல. பைக்கில் வந்தது லேட் ஆயிடுச்சு டிராஃபிக்கு. சரி சரி, ஜெகன் அஜய் எங்க? ஏ அஜய், என்னடா கண்ணாடியெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஆமாட்டி, காலேஜ் வந்துட்டோம்ல. ஜெகன் எங்க? அவன் கிளாஸ்க்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டான்டி. ஆனால் நமக்கு இன்னும் கிளாஸ் அலாட் பண்ண மாதிரியே தெரியலையே. அலாட் பண்ணிட்டாங்க நீத்து. முன்னாடி ஃப்ரண்ட் சைடில் மேலே ரைட்டில் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொன்னாங்க. சரி வாங்க எல்லாரும் கிளாஸுக்கு போகலாம். நீ பூமி, கிளாஸ் பயங்கரமா இருக்குல்லடி. ஆமாம் சுந்தரி. நீது நீங்கள் இரு, நாங்கள் ஏதாவது சீனியர்ஸ்கிட்ட கேட்டு வரோம் அடுத்து என்ன பண்ணணும்னு. ஹே காய்ஸ், நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் இயரா? ஆமாம் ப்ரோ, நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் இயர். ஹே நீத்து, நீயா? ஆதி, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்களும் இங்கே தான் படிக்கிறீங்களா? ஏ மச்சான், யாரா இது? உனக்கு தெரிஞ்சவங்களா? எனக்கு தெரிஞ்ச பொண்ணுடா, அதுவும் இல்லாமல் என்னோட ஸ்கூலில் ஜூனியர் பொண்ணு. ஓகே 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 நீத்து அண்ட் பாய்ஸ், இந்த ரூம் உங்களுக்கு அலகேட் பண்ணல. உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்க ரூம் வந்துட்டு 3rd ஃப்ளோரில் செகண்ட் ரூம். ஸோ நீங்கள் அங்கே போய்க்கலாம். நான் சீனியர், நான் 3rd இயர் சீனியர் உங்களுக்கு. ஆமாம், ஆதி சொன்ன மாதிரி உங்களுக்கு 3rd ஃப்ளோரில் தான் ரூம் அலகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலுமே நீங்கள் கூட்டிகிட்டு ஆஃப்டர்நூனுக்குள்ளே நீங்கள் மேலே ஷிஃப்ட் ஆகிக்கோங்க. அதுவும் இல்லாமல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பசங்க பொண்ணுங்களுக்கு ஷால் கம்பல்சரி அண்ட் சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் எனக்கு தெரிஞ்சு உங்கள் சைடில் யாருமே ஷால் யூஸ் பண்ணல. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பசங்களுக்கு மச்சான் நீ சொல்கிறா ஃபுல் ஃபார்மலில் வரணும் தம்பி. நீங்கள்லாம் அந்த பட்டன்லாம் கொஞ்சம் வேலை போட்டுக்கோங்க. பிடி இன்சார்ஜ் பார்த்தாருன்னா அப்புறம் உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை ஆகும். ஸோ பார்த்துக்கோங்க. அது என்ன, நீங்கள் மட்டும் பட்டன் போடலை? ஆமாம் தம்பி, ஆனால் எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன ஒன்றும் கேட்க மாட்டாங்க. சீனியர், நாங்கள் அடுத்த வருஷம் போயிடுவோம். அதனால் எங்களை ஒன்றும் கேட்க மாட்டாங்க. பட் நீங்கள் புதுசு, பார்த்துக்கோங்க. பட் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் எப்போனாலும் எங்களை கூப்பிடலாம். எங்கள் கிளாஸ் வந்துட்டு செகண்ட் ஃப்ளோரில் லாஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் எப்போனாலும் வரலாம். ஓகே சீனியர் ஆதி. ஓகே நீத்து, ஆன்ட்டி கேட்டதா சொல்லு. பாய், பார்த்துருங்க.